அப்பட்டமா புரியும். அதே இந்த உர்ஜுனியல் கதிமா அடிப்படை சொல்றோம்ல, அந்த மாதத்தை வந்து நிறைவு செய்து இப்படி ஆரம்பிச்சீங்கன்னா ரசூல்லா பார்த்த அந்த அடிப்படையில் அப்படியே மேட்ச் ஆகும். நம்ம கணக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14வது நாள் பிறை வந்து முழு பௌர்ணமி அழகா வரும். இன்னும் கூட பாருங்க, இன்னைக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம இன்னைக்கு ரம்ஜான் முதல் நாள்னு சொல்றோம்ல, அந்த பிறையை பார்த்துட்டு நீங்க கேளுங்க, இது முதல் பிறையான்னு கேளுங்க, அவங்களே அழகா சொல்லுவாங்க இது 3ஆம் பிறை, இது முதல் பிறை கிடையாதும்பாங்க. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கறது, அந்த 3ஆம் பிறையை வந்து முதல் பிறையாக நம்ம பார்க்கறது வந்து மிக மிக ஒரு தவறான ஒரு பிறை பார்க்கும் முறை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இந்த 14வது நாள் பௌர்ணமிங்கிற அந்த விஷயத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இது புரிஞ்சுக்க முடியும். இந்த ஹதீஸ்கள் மொழிபெயர்க்கிறாங்க இல்லையா புகாரி முஸ்லீம்ல, இதுல வந்து நிறைய தவறான மொழிபெயர்ப்புகள் வந்து இவங்க பண்ணி விட்டுறாங்க. உதாரணத்துக்கு ரமலான் பிறையை காணாத வரையில் நோன்பு வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி புகாரில பாத்தீங்கன்னா 1906வது ஹதீஸா வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ரமலான் பிறையை நீங்கள் காணும் வரை நோன்பு நோற்காதீர்கள், மறுபிறையை காணும் வரை நோன்பை விடாதீர்கள் சொல்லிட்டு ஹதீஸ் 1906வது ஹதீஸ் புகாரில இப்படி போட்டவங்காட்டி, சரி போன மாசத்து பிறையை பார்த்து ரம்ஜான் நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையே, ரம்ஜான் மாசத்துடைய பிறையை தானே பார்க்க சொன்னாங்க, போன மாசத்தை வச்சு இந்த அடுத்த மாசத்தை தீர்மானம் பண்றது வராது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரம்ஜான் அந்த வார்த்தையா அரபி மூலத்தில் இல்ல, இவர்கள் மொழிபெயர்க்கிறவர்கள் போட்டிருக்காங்க. இதனால ஏற்படுற குழப்பம். இல்லாத ஒரு வார்த்தை ஏன் போடணும்? அப்படி போட்டா ஒரு பிராக்கெட் வச்சியாவது போடலாம். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன மாதிரி அந்த தோற்றத்தில் அந்த வார்த்தையை போட்டதுனால ரம்ஜானுடைய அந்த மாசத்துடைய பிறையை பார்த்து தான் ரம்ஜானுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னு தப்பா விளங்குறாங்க. கிடையாது. நீங்க ரம்ஜான்ல என்ட்ரி ஆகணும்னா ஷாபானுடைய பிறையை பார்க்கணும், நீங்க ஷாபான்ல என்ட்ரி ஆகணும்னா ரஜபுடைய பிறையை பார்க்கணும். அப்போ முன்னாடி இருக்கிற பிறையை பார்த்து தான் நீங்க அடுத்த மாசத்தை வந்து தீர்மானம் பண்ணணும். இதுதான் வந்து யாசின் சூறால வர்ற அந்த ஒரு குறிப்பு படியும் நாம விளங்கி கொள்ள முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாத்தீங்கன்னா போன மாசத்துடைய நாட்களை தான் கணக்கு போட்டிருக்காங்களே தவிர வர்ற நாட்களை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு போடலைங்கிறது இதுல இருந்து நம்ம எளிதா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஹதீஸ்கள்ல நிறைய வந்து இவங்க சர்ச்சை பண்ணி ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருக்கும். இந்த ஹிஜ்ரி கமிட்டி சார்ந்த அந்த சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து வைக்க இந்த தௌஹீத் ஜமாத்தை இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களும், அப்புறம் அந்த ஜாக்கில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேள்விகள் வந்து எழுப்பி வச்சிருப்பாங்க. நிறைய அந்த கேள்விகள்லாம் இருக்கு. அப்போ அது எல்லாமே இந்த பயான்ல வந்து நம்ம குறிப்பிட முடியாது, ஏன்னா இது நம்முடைய மெயின் டாபிக்கும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி கமிட்டி சம்பந்தப்பட்ட அந்த யூடியூப் சேனலில் போனீங்கன்னா அங்கே தொடர்ச்சி அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்வி அதில் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் புதுசாக எந்த கேள்வியும் கேட்டுற மாட்டீங்க. அதில் வந்து இயல்பாக எழுப்பப்படுற கேள்விகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் போனீங்கன்னா அதில் உண்டான எல்லா ரிப்ளையும் தெரிஞ்சிடும். ஒரு அடிப்படையான ஒரு மேலோட்டமான விஷயம் தான் நான் இதில் சொல்கிறேன். இன்னும் இதில் டெப்த்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு நிறைய டெப்த்து வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை உங்களுடைய அந்த வெப்சைட்டில் போங்க, அங்கே உங்கள்